இது பாருங்க, இப்ப ஆளாளுக்கு அழுதுட்டு இருக்காதீங்க. நம்ம முதல்ல இம்பார்ட்டண்டா பேசணும். அதனால தான் மத்தவங்களை அனுப்பிட்டு உங்களை மட்டும் இருக்க சொன்னேன். என்னமோ தம்பி, நீ சொன்னதை நாங்க யாருமே சீரியஸா எடுத்துக்கல. அதுக்குதான் இந்த பாடுபடுறோம். ஆமா அரவ், நீங்க சின்ன விஷயத்துக்குலாம் ஓவர் ரியாக்ட் பண்றீங்கன்னு நாங்க நினைச்சோம். ஆனா அது எவ்வளவு பெரிய தப்புங்கிறத இப்பதான் உணர்ந்திருக்கோம். சில விஷயங்கள்லாம் நடக்கும்போது இதை நம்ம கண்டுக்காம இருந்தா எல்லாம் சரியாயிரும்னு மனசை திடப்படுத்திக்கிட்டே இருந்தேன் தம்பி. ஆனா இது இவ்வளவு பெரிய பிரச்சனையாவும் நான் நினைச்சு கூட பார்க்கல. சரி, அப்போ அந்த சைலன்ஸ் உங்களுக்கு வேலை செஞ்சுச்சா? இல்ல தம்பி, என் வீட்டுல சோற பாத்துக்கிட்டே பேத்தி அழுதுட்டு இருக்கா. பாட்டி அது மாறுது, பாட்டி அது உருவாக தெரியுது, அப்படி இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பா தம்பி. மாறுதா? எதுமா மாறுது? செவத்துல ரெட் கலர்ல பிரைட்டா சூரியன் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அது ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். மீரா, இந்த பொண்ணு சொல்றத பார்த்தா அணுவரையிற சிம்பிள் மாதிரி இல்ல? அட ஆமாங்க, அதுவும் அந்த மாதிரி தானே இருக்கும். அப்படின்னா இது ஒருத்தர் வீட்டுல மட்டும் இந்த பிரச்சனை நடக்கல. நீங்க சரியா சொன்னீங்க. இந்த அபார்ட்மெண்ட் ஃபுல்லா அந்த பிரச்சனை நடக்குது. இதான் ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்ல ட்ரை பண்ணேன். மீரா, நீ போய் அணுவை கூட்டிட்டு வாயேன். இதோ கூட்டிட்டு வரேங்க. நாங்க எவ்வளவு திட்டினாலும் இவ சொல்ற ஒரே வார்த்தை தான், நைட்ல யாரோ நடக்கிற மாதிரி இருக்குன்னு. தாங்கவே முடியல தம்பி. பசங்களா, 3 பேர் இங்க வாங்க. நீங்க எதுக்குமே பயப்பட வேணாம், சரியா? நம்ம எல்லாரும் இப்போ ஒன்னா சேர்ந்துருக்கோம். அதனால இதை நம்ம சேர்ந்து சமாளிப்போம், புரியுதா? ஆனா அங்கிள், நாங்க பாக்குற எல்லா விஷயத்தையுமே பொய்யே எங்க அப்பா அம்மா தான் சொல்றாங்களே. அது மட்டும் இல்லைங்க, நான் இங்கே வந்ததுலேருந்து என்ன ப்ராப்ளம்னு கேட்டுட்டு தான் இருக்கேன். எங்கள் பாட்டி சரியாகவே பதில் சொல்லலை. இப்போ நடக்கிற விஷயத்தை பற்றி கேட்டாலும் என்னோட கற்பனைன்னு சொல்கிறாங்க. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, அடிக்கடி நீ டிவி ஃபோனுன்னு பார்க்குறனால ஏதோ ஒரு கார்ட்டூன் கேரக்டர் நடிச்சது தூங்கியிருப்ப, அதனால் இப்படி நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அனு அந்த பக்கம் திரும்பிக்கிறான். அனு, நீ ஏதாவது மறைக்கிறியா? ஒன்றும் இல்லைம்மா. அரவண்ண, உங்களை நாங்கள் தனியாக விட்டது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த நேரத்தில் உங்கள் பொண்ணு பேச்சு நம்பிக்கிட்டு நாங்கள் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டோம். எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அண்ணா. இதோ பாருங்க, சும்மா நடந்ததே பேசி பேசி ஒருத்தர் மேத்த ஒருத்தர் பழிய போட்டுக்கிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நடந்ததை அப்படியே விட்டுருவோம். இப்போ நடக்க போறதை பற்றி நம்ம எல்லாம் பேசணும். நீ என்ன சொல்ல வர அரவ்? அது என்னன்னு நான் உங்களுக்கு எல்லாம் நாளைக்கு சொல்றேன். இப்போ எல்லாரும் போய் நிம்மதியாக படுத்து தூங்குங்க. நம்ம நாளைக்கு எல்லாருமா சேர்ந்து பார்க்கல மீட் பண்ணலாம், ஓகேவா? ஆனால் திருப்பி வீட்டுக்குள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்கு அரவண்ண. இங்கே வச்சு நம்ம எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணா இங்க கூட பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. இந்த வீட்டை பத்தி ஏதாவது நம்ம நெகட்டிவா பேசினாலே வீடு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். உங்களுக்கே தெரியும். அதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன். ஆமா ஆமா, அது என்னமோ சரிதான். போன வாட்டி இவ ரூம்ல இருக்கேல, ரூம் தன்னால பூட்டினது இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்குது. தேவையே இல்லப்பா. நம்ம நாளைக்கு பார்க்லயே சந்திச்சு பேசுவோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஒரே ரூம்ல தூங்க பாருங்க. பிள்ளைங்களை தனியா விடாதீங்க. எல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் சமாளிங்க. நாளையில இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணலாம். நல்லதுண்ணே, நாங்கெல்லாம் கிளம்புறோம். நீங்க எல்லார் முகத்திலயும் ஒரு மாற்றம் தெரியுதுல? ஆமா மீரா, சில விஷயங்கள் எல்லாம் பொறுத்துக்கிறதுனால சரியாருன்னு நினைக்கிறதே முட்டாள்தனம். ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணணுமே ஒழிய அதை விட்டுறக்கூடாது. விட்டு வச்சாலே அந்த பிரச்சனை பெருசாக தான் செய்யுமே ஒழிய குறையாது. இது அவங்க புரிஞ்சுக்கிட்டனால தான் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும்னு நம்புறேன். அப்பா என்ன பிளான் பண்ண போறாருன்னு தெரியல. அந்த நேர் மனிதன் என்ன சொல்ல போறனோ. என்ன எல்லாரும் ஒரு வழியா புத்திசாலித்தனமா முடிவெடுத்த மாதிரி தெரியுது. ஆமாப்பா, எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். நீ தாரோட்ட பேசினது இருந்தா கொஞ்சம் மனசு லேசா இருக்கு. பிரச்சனை எல்லாம் சரியாயிருன்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இந்த தடவை ஆரோ தம்பி பேச்சை நம்ம முழுசா நம்பி நம்ம இந்த விஷயத்துல இறங்கணும். அப்பதான் நமக்கு எல்லாமே சரியாகும். ஆமாப்பா, அந்த 2 பசங்களும் வரலையா? உன் கூடவே சுத்திட்டு இருப்பாங்களே. அவங்களுக்கெல்லாம் ஏதோ வேலை இருக்குதான். அவங்க வேலை விஷயமா வெளியே போயிருக்காங்க. கண்டிப்பா இங்க நடக்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்ல தான் போறேன். அதனால நீ ஏன் போயிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? அட, நாங்க இப்பதான்ப்பா வந்தோம். நீங்க என்ன ஓவர் நைட்லயே பெரிய ஸ்டார் ஆயிட்டீங்க போல. அடா, என்ன நீங்க இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தானே இந்த விஷயத்த சால்வ் பண்ணணும். சரி தம்பி, படுத்து என்ன பண்ணலாம் நீங்க தான் சொல்லணும். சரி, இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து என்னென்ன நடந்துச்சு எல்லாரும் ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். செவத்துல வித்தியாசமான சிம்பிள்ஸ்லாம் வந்துச்சு தம்பி. என் பையன் அடிக்கடி நைட்ல எந்திரிச்சு உட்காந்து எதையோ பார்த்தேன்னு பயந்துக்கிட்டே இருந்தான். நம்ம கோவப்பட்டாலோ உணர்ச்சி வசப்பட்டாலோ வீட்டில் ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்கும். அது சமயத்தில் நம்ம காதியை கிழிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எப்போ அமைதி ஆகுறோமோ அப்போ தான் அந்த சத்தமும் அமைதியாகும். இதெல்லாம் பத்தாதுன்னு நைட்ல திடீர்னு பவர் கட் ஆகுது. அந்த பவர் கட் ஆகி என் பொண்ணு எங்கேயாவது தண்ணி குடிக்க போனாலும் எதையாவது பார்த்து பயந்துடுறா. பவர் கட் ஆகுறது ரொம்ப சகஜமாயிருச்சு. இதெல்லாம் மீறி இந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு இருக்குங்கிற உணர்வு இருக்கு பத்தியா, அது ரொம்ப கொடுமை. சரி, இதெல்லாம் கண்டுக்காம அமைதியா இருக்கலாம்னு பார்த்தாலும் அது இன்னும் பிரச்சனை வளர்க்க தான் செய்தே ஒழிய பிரச்சனை தீர்ந்த பாடு இல்ல. சோ நீங்க அமைதியா இருக்கலாம்னு முயற்சி பண்ணா கூட விஷயம் மோசமா தான் ஆயிட்டு இருக்கு, அப்படிதானே? அப்படின்னா அமைதியா இருக்குன்னு நம்ம நினைச்சது தப்பா? இதோ பாருங்க, பயத்தை அடக்குனா அது போயிடாது. அது வேற வழியில வெளியே வரும்.
சரிப்பா, அப்ப நம்ம என்னதான் செய்யணும்? முதல்ல நம்ம இந்த வீட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும். என்ன ப்ரோ விளையாடுறீங்களா? இந்த வீடு என்ன ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு? அப்படி இல்ல ப்ரோ, இந்த அபார்ட்மெண்ட் எப்ப கட்டினாங்க, முன்னாடி யாரெல்லாம் இருந்தாங்க, நம்மளுக்கு நடந்ததே இதுக்கு முன்னாடி யாருக்காவது நடந்திருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா அதெல்லாம் நமக்கு யார் சொல்லுவாங்க? அதான் அசோசியேஷன் ரெக்கார்ட்ஸ் இருக்கும், பழைய வாட்ச்மேன் கேட்டு பார்க்கலாம், இல்லைன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்கள்ட்ட கேட்டு பார்க்கலாம். நம்ம தான் தேடி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். ப்ரோ சிம்பிளாக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த வீட்டை சர்ச் பண்ணலாம். அதை விட்டுட்டு எதுக்கு ப்ரோ இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கலாம்னு சொல்கிறீங்க? இங்க பாருங்க, இதெல்லாம் நான் போலீஸ் சொன்னோம்னா அவங்க இதை நம்புவாங்களாங்கிறத யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, அவங்களே இதுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு போயிருவாங்க, வயரிங் இஷ்யூ அது இதுன்னு. ஆனா நமக்கு உண்மையா நடக்கிற விஷயத்தெல்லாம் யாரும் நமக்கு சொல்ல மாட்டாங்க. ஆரவ், இன்னொரு விஷயம், நிழல் மனிதன் ஒருத்தன் இருக்கான். அவனை என் பையன் பார்த்துட்டு அடிக்கடி பயப்படுறான். அந்த நிழல் மனிதன் ஒருத்தர் இருக்கிறான். இதை பத்தி எங்களால வெளியில சொல்ல முடியல. ஒருவேளை எங்களுக்கும் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சு மற்றவங்களுக்கு தெரியலன்னா எங்களை ஒரு மாதிரியா நினைச்சுப்பாங்களேன்னு தான் சொல்லல. இங்க உள்ள எல்லாருக்குமே அந்த நிழல் மனிதனை பார்த்த அனுபவம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாத்தையும் நம்ம வெளிப்படையா பேச ஆரம்பிச்சாதான் நமக்கு இந்த பிரச்சனை என்னங்கிறது புரிய ஆரம்பிக்கும். அதனால இது என்னங்கிறத நம்ம எல்லாரும் சேர்ந்து விசாரிக்க ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா இதுக்கான தீர்வு இதுலதான் இருக்கு. நம்ம எல்லாருமே இந்த வீட்டுல நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். அதனால நம்ம இது என்ன கண்டுபிடிச்சு சால்வ் பண்றது நல்லது. சரிங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அது மாதிரி பண்ணிக்கலாம். உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம இங்க என்ன பிளான் போட்டாலும் பசங்க முன்னாடி தயவு செஞ்சு டிஸ்கஸ் பண்ணாதீங்க. பிள்ளைங்களுக்கு எந்த பிளானும் தெரியாம இருக்கிறது நல்லது. நம்ம இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில வெளியில சந்திக்கிறது தான் நமக்கு நல்லது. எந்த விஷயத்தையுமே வீட்டு ஆளுங்கள்ட்ட வீட்டுக்குள்ள எதையுமே டிஸ்கஸ் பண்ண வேணாம், சரியா? அவர் சொன்ன மாதிரியே நடந்துப்போம். எனக்கு என்னமோ ஒரு நல்ல நம்பிக்கை வந்திருக்கு. கரெக்டா சொன்னீங்கம்மா, கண்டிப்பா இதெல்லாம் பண்ணலாம். என்னங்க, நீங்க மீட்டிங்ல எல்லாரும் நல்லபடியா பேசினாங்களா உங்ககிட்ட? நல்லா பேசினாங்க மீரா, ரொம்ப நம்பிக்கையா இருந்தாங்க. எப்படியாவது இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணணுங்கிற நினைப்பு அவங்களுக்கு இருக்கும்ல. இந்த நேரம் பார்த்து அத்தை வேற வீட்டில் இல்லை. எனக்கு ரொம்ப சிரமமா இருக்குங்க. ஆமா, என்ன செய்யறது, சொந்தக்காரங்க கல்யாணம் அவாய்ட் பண்ண முடியல. நம்ம வீட்ல இருந்து யாராவது போயே ஆகணும். எனக்கு இருக்கிற டென்ஷன்ல என்னால கல்யாணத்துக்குலாம் கலந்துக்க முடியல. அம்மாவாவது போயிட்டு வரட்டும். இப்போதான் நம்ம சரியான வழியில போறோம்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அப்படிதான் தோணுது. இந்த பாரு, என் மேல கோவப்படாது. சத்தியமா அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. நீ தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இன்னும் நிறைய வேலை நீ பண்ண வேண்டியிருக்கு. இது பாரு, நீ என்ன சொன்னாலும் நான் செய்றேன். தயவு செஞ்சு எங்க அப்பா மட்டும் எதுவும் பண்ணிடாத. உங்க அப்பாவுக்கு தெரியக்கூடாது தெரிஞ்சதுன்னா அப்புறம் நடக்கிற எதுக்குமே நான் பொறுப்பில்லை. அனு, அம்மா வராங்க. நீ தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. அனு, வாமா படுத்துக்கலாம். அம்மா, நான் இங்க தனியா தூங்குறேனே. இந்த பாரு, பாட்டி ஊர்ல இல்ல. நீ தனியா தூங்குனீன்னா மறுபடியும் பயந்துக்குவ. அம்மா கூட வந்து படு. அம்மா, அப்பா ஏதாவது சொன்னாரா? எதை பத்தி கேக்குற? இல்லம்மா, இன்னைக்கு என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு வீட்டுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்கல்ல, அதான் கேட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, வந்து படுவா. அம்மாவுக்கும் என்கிட்ட சொல்ல மனசு வரல. நான் இப்ப என்ன பண்ண போறேன்?